இந்தா வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 130 கிலோ வளரக்கூடிய ஒரு ஆடு. எப்படின்னா ஆஸ்திரேலியன் பிரீடு செம்மறி ஆடு தான் இப்போ நம்மக்கிட்ட வச்சுருக்காரு நண்பர். போன மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஆடு 1 லட்ச ரூபாய்க்கு நான் விற்றேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ கிளிப்பு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சில ஃபோட்டோஸு சில வீடியோ நமக்கு வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பிச்சிருக்காங்க. இதை ப்ரோ சேல் பண்ணி கொடுங்க, இல்லை யாருன்னா பார்க்குறதுனாலும் பரவாயில்ல, கிராஸ்க்காக கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆட்டோட தலை மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ அரௌண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ வெயிட்டு அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியுது. நல்லா பயங்கரமாக ஜெய்ஜாண்டிக்காக வச்சுருக்காங்க அந்த செம்மறி ஆடு. தேவைன்ற நண்பர்கள் அவரோட கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பேசி பாருங்கள். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். இல்லை அந்த கர்நாடகா சுற்றி அந்த மாலூர் சைடு, இந்த பக்கம் ஒசூர், கிருஷ்ணகிரி இந்த பக்கம் இருக்கிறவங்க பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரில் கூட போய் பார்க்கலாம். அவர் ஒரு கூண்டு மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே தான் அதை வச்சுருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, கூண்டுக்கு வெளியே எடுத்து அதை வீடியோ எடுக்கணும்னா அதை திரும்பி தூக்கி உள்ளே விடுறதுக்கே ஒரு 4-5 பேர் தேவைப்படுது அப்படின்னு அந்த நண்பர் நம்மக்கிட்ட சொன்னார். நண்பர்களே, காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு அதை செக்யூராக நான் வச்சுருக்கேன், சேஃபாக வச்சுருக்கேன். நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆட்டை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னார். இன்றைக்கும் அந்த நண்பர் கால் பண்ணியிருந்தார். நண்பா, அந்த வீடியோ கொஞ்சம் போட்டு விடுங்க, தேவைன்ற நண்பர்களுக்கு நம்ம சேல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சேலுக்காக போனாலும் சரி, இல்லை அது ப்ரீடிங்காக கேட்டாலும் சரி, கிராஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காராம். அதையும் அவர் சொல்லியிருக்காரு. அவரோட கான்டாக்ட் நம்பர் முன்னே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஃபோன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா நேரில் கூட போய் பார்த்து கூட வாங்கிக்கலாம் நண்பர்களே. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் அவருக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஒரு வாரமாக அவரும் நம்மளை சொல்லிட்டு இருந்தார். நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு டைம் கிடைக்காதனால நம்மளால் பண்ண முடியல. இப்போ பார்த்திங்கன்னா அவர் திரும்பவும் இன்றைக்கி கால் பண்ணி நம்மக்கிட்ட சொன்னார், அந்த வீடியோ போட்டு விடுங்க நண்பா, எனக்கு ஆர்டர் சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த குட்டியே அவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருசாக தான் இருக்கும். நான் நேரில் பார்க்கல, வாட்ஸ்அப் மூலிமா தான் நமக்கு வீடியோவும் ஃபோட்டோஸும் வந்திருக்கு. அதை ஆட் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு எதனா ஆடுகளை பற்றி வேணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ பக்ரீத் சீசனில் எந்தெந்த இடத்துல ஆடு கம்மி விலையில் கிடைக்கி, எந்தெந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு கொண்டு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கும் நம்ம இதில் கொடுத்துருவோம், பிடிச்சிருந்தால் போய் பாருங்கள். இந்தா இந்தா இருக்குது. அது 3 மாசம் பேசல, பெருமுடி 100 கிலோ வருது. அது ஆஸ்திரேலியா. இவர் தான் அந்த ஆட்டோட ஓனர் நண்பர்களே. கர்நாடகாவிலேருந்து இந்த பைரெட்டிப்பள்ளி சந்தையில் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. ஒரு சில நாட்களில் கொஞ்சம் விலை கம்மியாகவே இருக்குமா. இப்போ பார்த்தீங்கன்னா பக்ரீத் சீசன்ன்றதுனால கொஞ்சம் விலை கூட இருக்குது. மற்ற நாளெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு நல்ல தரமான ஆட்டுக்குட்டிகளை ஒரு கரெக்டான ரேட்டுக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொன்னார். அதிகமாகவும் கிடையாது, கம்மியாகவும் கிடையாது, ஒரு கரெக்டான ரேட்டுக்கு
தேவைன்ற சைஸில் வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவரும் அவரோட பண்ணைகளுக்கு தான் ஆடு வாங்க வந்திருக்காரு. இந்த மாதிரி தான் அவருக்கும் அந்த ஆஸ்திரேலியன் பிரீடு கிடைச்சி தான் வாங்கிட்டு வந்து வந்து வச்சிருக்காரு. 4 ஆடு வச்சிருந்ததுல இப்போ வந்து 1 சேல் பண்ணிட்டு மீதி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நேரில் போய் பாருங்க, பிடிச்சிருந்தா ரேட்டு பேசி வாங்கிக்கலாம். அதுக்கான ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா 3 ஆடு 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ கிலோ போச்சு, இப்போ இருக்கிறது வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு நம்ம நேரில் பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.